அருமை தமிழ் சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். தமிழக அரசியலில் இன்று ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இன்றைய சூழல்கள் எடுத்துக்காட்டி கொண்டிருக்கின்றன. என்ன நடக்கிறது? இன்றைய சூழலில் தம்பி விஜய் படத்திற்கு, ஜனநாயகன் படத்தை வெளிவராமல் தடுப்பதற்கு மத்திய அரசும் சேர்ந்து சதி செய்கிறது என்று சொன்னால் கொஞ்சமல்ல, நிறையவே வியப்பாக இருக்கிறது. ஆக திரைமறைவில் திமுகவுடன் அதிமுக மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியும் கைகோர்த்து நிற்கிறது என்றால் அது மிகையல்ல. காரணம், தணிக்கை குழுவில், ஜனநாயகன் திரைப்பட தணிக்கை குழுவில் 5 பேர் கொண்ட குழுவில் 4 பேர் சான்றளித்த பிறகு ஒருவர் சான்றளித்த பின் மறுப்பதற்கான காரணம் என்ன என்பதை எனது அருமை தமிழ் சொந்தங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இத்தனை நெருக்கடி அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த அளவிற்கு அவர் என்ன தவறு செய்து விட்டார்? இவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னால் அது தவறா? இந்த கூட்டணி அரசியலில் அவரது நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார். எதிரியும் கொள்கை எதிரியும், இதில் என்ன தவறு இருக்க முடியும்? ஆக இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருவரும் ஒன்று சேர்ந்து, இருவரும் அல்ல மூவரும் ஒன்று சேர்ந்து இன்று எதிர்க்கின்ற ஒரு சூழ்நிலை இன்று உருவாகி இருக்கிறது. இதில் தம்பி விஜய் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். இதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. அவர் தன்னம்பிக்கையோடு போராடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிச்சயம் அவர் வெற்றி பெறுவார். பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சேர்ந்து செய்கின்ற இச்சதி, இக்கூட்டுச்சதி நிச்சயம் இந்த மக்கள் மத்தியில் எடுபடாது. மக்கள் இதை நன்றாகவே புரிந்திருக்கிறார்கள் என்பதை இந்த சூழ்நிலையில் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.